5 வெங்காயம் 5 தக்காளி எடுத்துக்கோங்க, 2 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. எண்ணெய் கடாய் வைங்க, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க, கொஞ்சம் சோம்பு போடுங்க. வெங்காயம் அரைச்சதை அதில் போடுங்க, அதை வதக்குங்க. அது வதக்குற நேரத்தில் 5 முந்திரி பருப்பு கொஞ்சம் தக்காளி போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கோங்க. அதுக்குள்ளேயே வெங்காயம் வதங்கிடும். தக்காளியை அரைச்சிட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அரைச்ச தக்காளியும் அதில் போட்டு நல்லா ஒரு கலருங்க. கிளறிட்டு குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிங்க, ரொம்ப ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக போதும். குழம்பு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் விடுங்க, காரத்துக்கு தகுந்தபடி. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொத்தமல்லி இலையும் 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க, எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. பன்னீர் கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே அது ஒரு கொதி வந்துடும். பன்னீர் கட் பண்ணதை அதில் போட்டுட்டு ஒரு கிளறிட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியமாக அடுப்பு வச்சு மூடி வச்சுருங்க. அது பிறகு அதை எடுத்து பார்த்துட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலா தூளும் கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி உள்ளாங்கையில் கசக்கி போடுங்க.